ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. ஆவுடைய அம்மா வீட்டுல குடிக்கொண்டு இருக்கு. வாங்க, எப்படியாவது அவங்களுக்கு அதை புரிய வச்சு சுவடியை காப்பாத்திடலாம். வாங்க போலாம். மூசா, என்ன சொல்ற நீ? இல்லங்க, மூசா சொன்னதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். தயவு செஞ்சு உடனே போங்க. சரி, வா மூசா. ஆவுடையம்மா, ஆவுடையம்மா, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காதா? மரியாதார் வாசல் மிதியாதேங்கிற சுயமரியாதை கூடவா இல்ல? அம்மா, நீங்க என்ன வேணா பேசுங்க. ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். என் சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்க வீட்டுல தங்கியிருக்காங்களே முத்தையா பிள்ளையும் சாத்தையா பிள்ளையும், அவங்க நல்லவங்க இல்ல, துர்மந்திரவாதிங்க. உங்ககிட்ட இருக்கிற ஓலைச்சுவடியை திருட வந்தவங்க அதை தடுக்க நான் வரேன்னு தெரிஞ்சதும் நான் அவங்களுக்கு செய்வன வச்சதா உங்ககிட்ட போய் சொல்லி தந்திரமா என் மேல தப்பான எண்ணத்தை உங்ககிட்ட உருவாக்கிட்டாங்க. அப்படின்னா நீ இப்ப நல்லவன் சொல்ல வரியா? இப்ப நான் நல்லவன்னு உங்களை நம்ப வைக்கிறத விட அவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு நிரூபிச்சாகணும். ஏன்னா அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாயிருக்கு. நீங்க அவனை நம்பணுங்கிறதுக்காக உங்க குருநாதரையே கொன்னு உங்க குருநாதர் முத்தையா முத்தையான்னு கை காமிச்சு முத்தையா கெட்டவனு உங்ககிட்ட சொல்ல வந்தத இந்த முத்தையா தனக்கு சாதகமா அதை திசை திருப்பிட்டான். நான் மருதுவோட சாபத்தை போக்குறதுக்காக சுடுகாட்டுல அவங்க அம்மாவுக்கு வச்ச படையல அவனுக்கு நான் செய்வன பண்றதா சொல்லி தனக்குத்தானே ஏவலை ஏவி விட்டுட்டு உங்க முன்னாடி துடிதுடிச்சான். நீங்களும் அதை உண்மைன்னு நம்பி ஏவலை விரட்ட சுவடியை எடுத்து கையில கொடுத்தீங்க. முத்தையாங்கிற லீஸ் வாங்கும் அவனோட எடுபுடி சாத்தையாங்கிற மங்கியும் எந்த ஓலைச்சுவடிக்காக இத்தனை நாடகத்தை போட்டாங்களோ அந்த ஓலைச்சுவடி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிற முத்தையாவும் சாத்தையாவும் வீட்டுல இல்ல, சுவடியும் இல்ல. போய் தேடி பார்த்துட்டு இந்த மூசாவை நம்புங்க. மருதனே, வாங்க போலாம். இந்த பையன் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றத பார்த்தா இவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோ? சிவகாமி, ஐயா, நீ போய் முத்தையாவையும் சாத்தையாவையும் கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. அமைதியார், வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். அவங்கள எங்க தேடியும் காணோமா? அந்த தம்பி சொன்னது உண்மைதான். நாம மோசம் போயிட்டோமா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையம்மா. ஆவுட ஆவுட கௌரி, நீ சொன்ன மாதிரி பைரவன் இங்க வருவார்ல? கவலைப்படாத கண்ணா, பைரவன் அங்கிள் கண்டிப்பா வருவாரு. என்னங்க,
கந்தசாமி, ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் தாங்க வர சொன்னேன். எதுக்கு? சில கேள்விகளை கேட்கறதுக்கு. என் வீட்டுக்கு வந்து என்னையே கேள்வி கேட்கறியா? ஆமா, கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? சொல்றேன். அந்த 3 பிசாசுங்க யாரு? அவங்க ஏன் இங்க இருக்காங்க? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கோ கந்தசாமி, இந்த 3 குட்டி பிசாசுகளும் வர்ற பௌர்ணமிக்குள்ள இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். இல்ல இந்த 3 பேரையும் நான் விரட்ட வேண்டியது இருக்கும். வரேன். என்னங்க, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? மந்திரவாதி சொன்னதை நினைச்சு மனசு குழம்பிட்டீங்களா? எல்லாம் நம்ம நன்மைக்காக தானங்க. முதல்ல இந்த குழந்தைகளை வீட்டை விட்டு விரட்டணும். அங்கிள் அங்கிள் அங்கிள், எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. யார் யாரை விரட்ட போறாங்கன்னு பார்க்கலாம். ஏய், என்னடி பெரிய மனுஷி மாதிரி பேசுற? போடி போடி. ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. இப்போ இந்த குழந்தைங்க வந்தனால மேலும் பிரச்சனை வளர்ந்துட்டே இருக்கு. என்ன பண்றது? ஆஹா, பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கய்யா. நாட்டாம நான் இல்லாம தீர்ப்பு உங்க எல்லாருக்கும் வைக்கிறண்டா ஆப்பு. யார் என்ன சொன்னாலும் பைரவனை பஞ்சர் பண்ணாம அந்த கங்காவை முழு உருவமா ஆக்க முடியாது. கண்ணனை கந்தசாமியோட சேர்த்து வைக்கவும் முடியாது. இந்த பைரவனை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல அவன் மேல சவால் விட்டுட்டு போறான். வீட்டை விட்டு போகலன்னா நம்மள ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான் கௌரி. ஏய், நம்ம இந்த பாலுவே சமாளிச்சிட்டோம். அந்த பைரவனை பார்த்து பயந்துருவோமா? டே கொத்தவரங்க, வீணா என்ன வம்புக்கு இழுக்காத. நான் என்ன அந்த பைரவனோட மோசமானவனா? ஏதோ தெரியாதனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், அதுக்குன்னு இந்த பாடுபடுத்துறதா? தெரியாதனமா தான் வந்து சேர்ந்துட்டா சரி. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, கிளம்பி போக வேண்டியதானே? குலக்க தெரியுங்க, ஆரம்பத்துல இருந்து நீ என்ன கலப்பத்திலேயே குடியா இருக்க. வேணாம், விட்டு சொல்லிட்டேன். என்ன வேணாம்? என்ன விட்டுடு? சரி விடு சந்தியா. என்ன சந்தியா அது? மந்திரவாதி பைரவன் கூட சண்டை போடுறதுக்கு பதிலா இந்த பாலு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம பைரவன் கூட சண்டை போடுறதுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்தோம். அதுக்கு வந்த சண்டையை விட்டுட முடியுமா? சண்டை நம்மள தேடி வரல, நாம தான் அதை தேடி வந்திருக்கோம். சரிடி, அது நம்மள தேடி வந்துச்சோ இல்ல நம்ம அதை தேடி போனோமோ, ஆரம்பிச்ச சண்டையை நிறுத்த முடியாது. ஆமா ஆமா, அந்த எலும்பு கூடிக்கிட்ட வர ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ஆமா, கங்காவை காப்பாத்துறதுக்காவது நாம பைரவனை ஜெயிச்சாகணும். ஆனா பைரவன் கூட சண்டை போடக்கூடாது. அது எப்படி முடியும்? பைரவன் கிட்ட சண்டை போடாம எப்படி ஜெயிக்க முடியும்? சண்டை வேணா, சமாதானமா போயிடலாம். கங்காவை பழையபடி ஆக்கிட்டு நீ கண்ணம்மாவோட இந்த ஊரை விட்டு போயிடுன்னு நீ போய் பைரவன் கிட்ட சொல்ற. என்னது? நான் போய் பைரவன் கிட்ட சொல்றதா? என்ன வளர்றீங்களா? ஏய் கௌரி, வேணா, என்னடி கொல்ல பாக்குற? ஏய், கொஞ்சம் சிரிக்காம இருக்கீங்களா? டேய் பாலு, நீ ரொம்ப தான் பயப்படுற. அப்பவே நீ இந்த கண்ணம்மா கூட போய் அந்த பைரவ மூஞ்சில ஓங்கி குத்திட்டு வரல? ஆமா, ஆனா அவனோட டீடைல்ஸ் கேரக்டர் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்பதான் தெரியுது பிரச்சனை இவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு. இப்ப நான் மட்டும் அங்க போனேன்னு வச்சுக்கோயேன், என்ன நல்லா குத்தி ஓம்பு குண்டத்துல போட்டு குஸ்காவாக்கி ஒரு கட்டு கட்டுவான். எப்போ நாங்க போக மாட்டேன். சரி விடுறா. நம்ம டீம்லயே நீ தான் ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ சரியான தோட நடுங்கின்னு. ஏய், யார பார்த்து தோட நடுங்கின்னு சொன்ன? உன்னை பார்த்து தாண்டா குண்டா. மறுபடியும் சொல்றேன், நீ சரியான தோட நடுங்கி. வேணாம், சரியான பயந்தாங்கொல்லி. வேணாம். என் கவுனை கட்டி தரேன், போட்டுக்கோ. அப்படியே ஒரு பொட்டோ வச்சுக்கோ. ஆஹா,
எல்லாரும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்களா? சரி சரி, வட்டிக்கு பணம் வாங்கி ரொம்ப விலைக்கு வாங்கி அதை வாடகைக்கு விட்டு வசூல் பண்றவன் இந்த பாலு. என்கிட்டே சவாலா? போறேன். போய் அந்த பைரவனோட ஜடாமுடிய பின்னி ஜட போட்டு நல்லா கொத்து குத்தா மல்லிகைப்பூ வச்சுட்டு வரேன். டேய் பாலு, அந்த பைரவன் உன்னை ஒண்ணு பண்ணாம நான் உனக்கு சக்தி தரேன். என்னது? உன் சக்திலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் புத்தியே போதும். டேய் பைரவா, தி கிரேட் பாலு புறப்பட்டுட்டான், இதோ வரான். வர்தா? ஏய் போய்ட்டான்டி. நாமளும் அவனை தூண்டி விட்டுட்டோம், அவனும் ஓவரா பேசிட்டு போறான். அவன் மறுபடியும் ஒழுங்கா திரும்பி வருவானா? எனக்கு டவுட்டா இருக்கு. பாலு அந்த பெருமாளுக்கே பேன் பாக்குறவன், அவன் அந்த பைரவனுக்கா பயப்படுவான்? கில்லி மாதிரி வருவான் பாரு. வாங்க போலாம். இப்படி சோடியவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நம்ம போய் ஆலோசனை கேட்கவோ நமக்கு ஆறுதல் சொல்லவோ நம்ம குருவும் இப்ப உயிரோட இல்லை. அந்த முத்தையா கெட்டவனு முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னதே அந்த பையன் மூசாதான். அந்த சுவடி அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னதும் அந்த பையன் மூசாதான். அவங்கிட்ட ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கு. நாம போய் அவனை பார்த்து முறையிடுவோம். காணாம போன அந்த சுவடி திரும்பவும் நம்ம கைக்கு கிடைக்க அவனோட உதவி கேட்போம். வாட. வாங்க போங்க. நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த அம்மா என்ன ஏதுன்னு சொல்லி காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இனி அந்த அம்மா கேட்டு என்ன நடக்க போகுது, கேட்காம விட்டு என்ன நடக்க போகுது? சுவடியின் நேரம் பூதலோகத்துல அந்த லீ கையில இருக்கும். இனி திரும்ப அது நம்ம கைக்கு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது எவ்வளவு முக்கியமான சுவடின்னு அந்த அம்மாவுக்கு தெரியாதா? பரம்பரையா பாதுகாத்துட்டு வர சுவடிய இப்படியா பொசுக்குன்னு ஊர் பேர் தெரியாதவங்க கிட்ட தூக்கி கொடுப்பாங்க? ஏய் மூரியா வாயா, இந்த பாரு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் என்னை அன்னைக்கு கூப்பிடாம இருந்திருந்தேன்னா நான் வந்திருக்கவும் மாட்டேன், சண்டையும் நடந்திருக்காது. அந்த அம்மா ஓலைச்சுவடிய பார்க்காமலும் இருந்திருக்க மாட்டாங்க, தினமும் பாக்குற ஓலைச்சுவடியா அந்த ஆள் கையில தூக்கி கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. ஏங்க மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க? நீங்க மட்டும் இப்ப அங்க வரலன்னா மூசா எப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம்? உங்க அம்மா வீட்டை சாப்பாடு நம்மள விட்டு எப்படி போயிருக்கோம்? உங்க சாபம் போனது கெட்டதுல நடந்த ஒரு நல்ல விஷயம். ஆனா சுவடி இல்லாம என் தாத்தா விளக்குல இருந்து வெளியே வரவே முடியாது. என்னது ஆவுடையம்மா நம்ம வீட்டுக்கு வராங்க? ஐயா ராசா, மூசா, நீ அத்தனை தடவை வீட்டுக்கு நடையா நடந்து தலையா அடிச்சுக்கிட்டே ஐயா. அப்பவும் நான் கேட்கல ஐயா, நான் கேட்கலையே. நான் மோசம் போயிட்டேன்ப்பா, நான் மோசம் போயிட்டேன். தலைமுறையா என் குடும்பம் கட்டி காப்பாத்துற ஓலைச்சுவடையே வெத்தலைக்கு சுண்ணாம்பு கொடுக்குற மாதிரி எவ்வளவோ சுலபமா எடுத்து அந்த சண்டாளனுக்கு கொடுத்துட்டேனே. நீ சொன்ன மாதிரி அவன் வீட்டுல இல்ல ராசா, இல்ல, சுவடியோட மறைஞ்சு போயிட்டான். இப்ப நான் என்ன செய்வேன், எங்க போய் முறையிடுவேன்? ஒருத்தர் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும் போது நாம் அதை ஒரு தடவையாவது என்ன ஏதுன்னு யோசிக்கணும். நீங்க யோசிக்கல, இப்ப வந்து அழுது என்ன பிரயோஜனம்? ஐயோ, நீயே இப்படி கைவிட்டா நான் என் உயிரை விட்டுடுவேன் மூசா. உன்னை அவன் கெட்டவேன்னு நம்ப வைக்க
அவன் ஒரு பெரிய நாடகமே நடத்தினான் மூசா. அதனால தான் நான் நம்பினேன். உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினேன். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு, சுவடியும் போச்சு. ஐயா ஐயா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீதான் சுவடியை கைப்பற்றி எனக்கு தரணும். மூசா, நடந்தது நடந்து போச்சு. எதையும் மனசுல வச்சுக்காம அந்த சுவடியை எப்படியாவது மீட்டு கொடுத்துருப்பா. அந்த சுவடி இல்லைன்னா ஆவுடை இல்லை, ஆவுடை இல்லைன்னா நான் இல்லை. எல்லாரையும் காக்கிற தெய்வ சுவடி யாரையும் அழிக்க துணை போகாது. உங்க சுவடிய லீ கொண்டு போனதுக்கு நான் அதை தேடி வந்தது மட்டும்தான் காரணம். எங்களுக்குள்ள நடக்கிற இந்த தர்ம யுத்தத்துல உங்க யாரையும் பலியாக்க நான் விடமாட்டேன். கண்டிப்பா நான் சுவடியை மீட்டு தரேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றிப்பா. வரேன் மூசா. போயிட்டு வாங்க.